எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா, அவரை பார்க்கணுன்னு தானே ஆசையாக எல்லோரும் வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் ஃபேன் கிடையாது, ஹஸ்பண்ட் தான் ஃபேன். ஆமாம், இல்லை நான் தலைவரோட தொண்டர். நான் ஓட்டு அவருக்கு தான் போடுவேன், அதனால வந்திருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போய் பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் இருக்குது. அதை தாண்டி கண்டிப்பாக விஜய் கண்டிப்பாக வருவார். வரணுன்னோட தானே இருக்கோம். நாங்கள் வரணும்னு எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்குது. பட்டு பின்னாடி என்ன நடக்குது நமக்கு தெரியாதுல்ல, அரசியலை பற்றி. கண்டிப்பாக வரணுன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு மாற்றம் வேணும், அவ்வளோதான். வேறு விஜயை நோக்கி நிறைய நெகட்டிவிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ நெகட்டிவிட்டிஸ் சொல்கிறீங்க. யார் தப்பு பண்ணல இந்த உலகத்தில்? யாருமே தப்பு பண்ணாமலாம் இல்லை, எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வெளியே வரல நிறைய பேர், அவ்வளோதான். இல்லை, யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்க கரெக்டாக இருந்தால் இவரை பற்றி பேசலாம். பட் நம்ம அரசியலை தான் பற்றி பார்த்தோம், பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாது. அவரோட பர்சனல் லைஃப் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ என்னோட பர்சனலே எடுத்துக்கோங்களேன், யார்கிட்ட நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னோட விருப்பம், நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருப்பேன். அதே மாதிரி அவரோட விருப்பம், அவர் யார் கூட பழகினா என்ன, எப்படி போனால் அவருக்கு என்ன. அரசியலில் உங்களுக்கு நல்லது பண்ண வராரா, அரசியலில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்காரா, அதை மட்டும் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. பட் கண்டிப்பாக 2026 மாற்றம் வேணும். கண்டிப்பாக குறையாது. அவரை வந்திருக்கவே மாட்டாங்களே. இல்லை, அவர் வந்திருக்காங்கல்ல, ஓட்ஸ்லாம் கண்டிப்பாக குறைய வாய்ப்பே இல்லை. அவரை லவ் பண்ணுறவங்க யாருமே வந்து ஓட் போடாமல் இருக்கவே மாட்டாங்க. அவரோட ஃபேன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, குறையாது. 2026 டிவிக்கே தான் வரும்.